விஜய் செய்தது தவறு. அவர் நின்று போராடி இருக்கணும். அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். அவர் சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது ஸ்பெஷல் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்கணும். கேட்காதது. அதனால தான் நான் சொல்கிறேன், எடப்பாடியாரால் தான் இதெல்லாம் முடியும். திமுக மாதிரி ஒரு மோசமான தீய சக்தியை எதிர்க்கிற வலு எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு. அதை அவர் ஒரு மனிதர் வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போய் பேசுகிறார். திமுக ஆட்சியினுடைய தோல் உரித்து காட்டுகிறார். இந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் அவர் குற்றம் சாட்டினார். இந்த இதே எடப்பாடியார் கூட்டத்திலையும் இந்த முயற்சி நடந்திருக்கும். ஆனால் எடப்பாடியார் அரசியலில் தேர்ந்தவர், திமுகவினுடைய சூதுவாதுகளை அறிந்தவர், இவங்க எப்படியெல்லாம் இந்த புரட்டுவாங்க தெரிந்தவர். எனவே அவர் சாதகமாக சூழ்நிலையாக அதை சாதுரியமாக கையாண்டு தொண்டர்களை காப்பாற்றிக் கொண்டார். விஜயால பண்ண தெரியல. எனவே தான் நிர்வாகம் பண்ணுறதுக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் கேட்குறோம். அதனால தான் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு இழைத்து விட்டது. இதுக்கு நீங்கள் பொதுவாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவறு, எஸ்பி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உத்தரவு போட்டது யார்? மேலே இருந்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கணும். அதோடைய வேலை என்ன? இப்போ இந்த இடத்துல 10,000 பேர் கூடுவாங்கன்னு பெர்மிஷன் கேட்டாங்க சார், நாங்கள் கொடுத்தோம். ஆனால் 27,000 பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாரு டிஜிபி. அப்போ 27,000 பேர் கூடினா அந்த இடம் தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? பேரிகார்டு போட்டு மறைச்சிருக்கணுமா இல்லையா? அல்லாட்டி கூட்டத்தை கேன்சல்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யலை? அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது. எனவே தான் இது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த விசாரணை சிபிஐ விசாரித்தா தான் முறையாக. அதைத்தான் எடப்பாடியார் வலியுறுத்துறார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.